பிரியமானவர்களே, சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? வியாதிப்பட்டாங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. இயேசு தான் உங்களுக்கு எல்லாமே. அது உங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம். அப்படி சொல்லுங்கள், எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம். வி ஆர் ஜீசஸ் ஃபேமிலி. இயேசு தான் எங்களுக்கு எல்லாம். அவர் வைத்தியராக இருப்பார், அவர் உங்களுக்கு ஒரு லாயராக இருப்பார், அவர் உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியராக இருப்பார், அவங்களுக்கு எல்லாமே அவர் தான். உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நன்மை செய்வார், வழி நடத்துவார், சுகமாக்குவார். பிறகு எதுக்கு பயப்படணும்? நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நாங்கள் உமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுங்கள். அது அறிக்கையிட்டு குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க. நாங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம், எங்கள் குடும்பமே இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் வி பிலாங் டு ஜீசஸ், இயேசுவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, அதனால் பயப்படாதங்க. இன்றைக்கி ஜெபிக்கும் போது எல்லாம் சரியாயிரும். சரி, இப்போது நம்ம பைபிளில் இருந்து இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வர்றோம்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பைபிளில் எவ்வளோ அருமையாக குடும்பங்களை பற்றி. இன்றைக்கி வர்ற பிரச்சனைலாம் அன்றைக்கே வந்தது தான். இன்றைக்கி ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லாமே பைபிளில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து அப்படியே தியானிச்சிங்கன்னா நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி நடக்கிறது அன்றைக்கே நடந்திருக்கிறது. அதால் தான் எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர். இதெல்லாம் வரும்போது நீங்கள் எப்படி அதெல்லாம் தாண்டி வரணும் என்பதற்கு எல்லா சொல்யூஷனும் இந்த பைபிளில் இருக்குது. பாருங்களேன், பாருங்கள். இப்போ இன்றைக்கு ஆதியாகமம் 30 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 22 24 வசனம், 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30, 22, 23, 24 பாருங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். நாம் எல்லாம் தியானித்தொரே ராகேலை பற்றி இல்லை. ராகேல் ரொம்ப அழகான சௌந்தரியமான ஒரு பெண், யாக்கோபுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனைவி. ஆனால் அவளுக்குள்ள பொறாமை இருந்துச்சு, மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிற சுபாவம் இருந்துச்சு, புருஷனை கோபப்படுத்துகிற மாதிரி நடந்து கொண்டது இருந்துச்சு, தவறான நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் தாண்டி கர்த்தரை தேட ஆரம்பித்தாள். தன்னுடைய குறைகள் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தாள். அப்போ ஆண்டவர் அவளை நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார். நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். இப்போ அந்த ராகேல் அந்த தன்னுடைய குமாரனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறாள். 2 காரியம் இந்த ராகேலுக்கு நம்ம பார்க்கிற இந்த இடத்துல. முதலாவது, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி யோசேப்பு பெயர் வைத்தாள். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆண்டவருக்கு அவள் நன்றி செலுத்துகிறாள். தன் குமாரனுக்கு வைத்த பெயர் மூலமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாள். ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் கொண்டவள் இந்த ராகேல். பாருங்களேன், நான் இவ்வளோ நாள் நிந்தையில் இருந்தேன், அவமானத்தில் இருந்தேன், இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் சிறுமைப்பட்டு இருந்தேன், மற்றவங்க பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தேன். நான் தப்பாக யோசித்து கோபெல்லாம் பட்டு கணவர்கிட்டலாம் சண்டை போட்டு மற்றவங்கள்ட்டெல்லாம் எரிச்சல் பட்டு தவறான மூலத்தில் முயற்சி பண்ணி ஆசீர்வாதம் பெறலான்னு நினச்சி எல்லாம் ஏமாற்றம். இப்போ நான் ஆண்டவரிடத்தில் என் குறைகளை அறிக்கையிட்ட உடனே அவர் எனக்கு இறங்கினார். எனக்கு என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து என் நிந்தையை நீக்கும்படிக்கு எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தார் என்று சொல்லி தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். சரிங்களா? ஆண்டவரை முன் வைக்கிறாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாள். கர்த்தர் தான் இந்த குழந்தையை கொடுத்தார், கர்த்தர் தான் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். முதல் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி பாருங்க. நல்ல கணவர் தந்திருக்கிறார்ல, என்னைக்காவது எனக்கு தந்த நல்ல கணவருக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? ஒரு நல்ல மனைவி தந்திருக்கிறார்ல, எனக்கு தந்த நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? உங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரை தந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? உங்களுடைய பெற்றோர், நல்ல பெற்றோரை தந்தீங்களே ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களா? வீடு, வேலை,
உங்களுக்கு தந்திருக்க சைக்கிள் தந்தால் கூட சைக்கிளுக்கு நன்றி சொல்லுங்கள், பைக்கு தருவார். பைக்குக்கு நன்றி சொல்லுங்கள், காரு தருவார். நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவளாக இருந்தால் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ராகேல் பாருங்களேன், ஒரு நன்றியோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறாள். தேவன் என் நிந்தை நீக்கிவிட்டார் என்று சொல்லி முதலாவது அவள் நன்றி உள்ளவளாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாள். இரண்டாவது பாருங்க, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டாள். முதல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார், கர்த்தர் தான் நிந்தை நீக்கிவிட்டார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார், விசுவாசம். பார்த்தீங்களா, ஒரு குழந்தை தந்துட்டார், நிந்த மாறிட்டு போதும் அப்படி சொல்லலை, இன்னொரு குழந்தையை கர்த்தர் எனக்கு தருவார், அவருடைய விசுவாசம். எவ்வளோ ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு பெண் பார்த்தீங்களா ராகேல். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி, இன்னொன்று தரலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, தருவார். ஒரு குழந்தை தந்து நெஞ்சை மாற்றிட்டாரு, இன்னொரு குழந்தையை கர்த்தர் எனக்கு தருவார், விசுவாசம். நீங்கள் ஆண்டவர் வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. சிலர் விசுவாசமே இல்லாமல் பேசுவார். இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரம், நான் அப்போவே சொன்னேன், இது கேட்கல, இது இப்படி தான் அப்படி தானே ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது விளங்காமல் போயிடும், இது அப்படி போயிடும் அப்படின்னு பேசுவார். ஆனால் ராகேல் பார்த்தீங்களா, கர்த்தர் இன்னொரு குழந்தை எனக்கு தருவார், விசுவாசம். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். காரணம், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று அவள் அறிக்கையிடுகிறாள். நீங்கள் அறிக்கையிடுங்க, கர்த்தர் எங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவார், கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீடு தருவார், கர்த்தர் எங்களை கைவிடாமல் நடத்துவார், கர்த்தர் எங்களை பாதுகாப்பார், கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசமாக அறிக்கையிட்டு சொல்லுங்க, தேவன் அதை நிறைவேற்றி தருவார். அவிசுவாசமான வார்த்தை, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், அப்படிதான் இப்படிதான், அவிசுவாசமான வார்த்தையை பேசாதங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய அன்பை சந்தேகப்படாதபடி அவர் எங்களை மறக்க மாட்டார், அவர் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களுக்கு கூட இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாக்கிறவர், அவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. வசனத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அது அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீங்க. ராகேலுக்குள்ள 2 காரியம், ஒன்று நன்றியுள்ள இருதயம் இருந்தது, 2வது விசுவாசம். இந்த 2மே அவசியம். முக்கியமாக பெண்களுக்கு இந்த 2 ரொம்ப அவசியம். நீங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கு குறை சொல்லி முறுமுறுத்து ஆண்டவர் ஏன் என்ன இப்படி வச்சுட்டார், என்ன மட்டும் இப்படி வச்சுட்டார் பேசாதங்க. சின்ன சின்ன நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க, எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. இந்த மாதிரி குடிகார கணவனை தந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருந்தீங்களா? இல்லை, கல்யாணம் ஆகும்போது சில ரட்சிக்கப்படாமல் வந்தீங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்கள் கணவர் குடிகாரனை உபத்திரப்படுத்தினதுனால கர்த்தரை தேட ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ ஆண்டவர் கரெக்டாக தானே செஞ்சுருக்காரு. நீங்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்கு அந்த கணவரை தந்திருக்கிறார். இப்போ அவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டீங்க. நன்றி ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு கணவரை தந்ததுனால தான் நான் உம்மை தேட ஆரம்பித்தேன், உம்மை அறிந்து கொண்டேன், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கணவர் மாறிடுவார். கணவருக்குள்ளே மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கிடுவார். முதல்ல நன்றி அறிதல் உள்ளவளாக இருங்க. என் பிள்ளைகள் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு பிள்ளைகள் வியாதிப்பட்ட பிள்ளை, ஒரு வியாதி இருக்குது, முறுமுறுக்காருங்க. இந்த குழந்தை கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. முதல்ல இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதன் பிறகு 2வது விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போ பாருங்க, ராகேலுக்குள்ள நன்றி அறிதலும் இருந்தது, விசுவாசம் இருந்தது. கர்த்தர் இன்னொரு குழந்தை எனக்கு தருவார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு பெண் குழந்தை தருவார், அது ஒரு ஆண் குழந்தை தருவார், நான் அவருக்காக வளர்க்க போகிறேன், அவருக்கென்று சாட்சியாக நிறுத்த போகிறேன். தப்பே இல்லை. விசுவாசத்தை நீங்கள் ஜெபிக்கும் போது கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி வச்சுருக்கீங்களா? அது ஆண்டோடைய பாத்தில் வைக்கணும். இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ பண தேவை இருக்குது, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், திருமண காரியம், கற்பத்தின் கனி, இந்த ஆசீர்வாதம் வேணும் என் பிள்ளைகளுக்கு,
அதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா? ஜெப குறிப்பை எழுதி வச்சு தினம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் அப்போ தான் எழுதி வச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் கிரமமாக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்வதை காண்பீங்க. ஜெப குறிப்பு எழுதியிருக்கீங்களா? எடுத்து வைத்து கொள்ளுங்க. பேப்பரில் எழுதியிருந்தால் பைபிளுக்குள்ளே வைத்து கொள்ளணும். குடும்பமாக அதை ஆண்டவர் பாத்தில் வைத்து ஜெபிக்கணும். அல்லது ஒரு ப்ரேயர் டைரி எடுத்து அதில் ரெகுலராக எழுதி தினம் குடும்ப ஜெபத்தில் அதை வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும், ரெகுலராக ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி. சரியா? முதலாவது நீங்கள் மற்றவங்களுக்கு சபைக்காக கிராமம் பட்டணம்லாம் ஜெபிக்கணும். கடைசியாக தான் உங்களுடைய காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும். சரியா? தகப்பனே, எங்களை பாதுகாத்து வருகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி. நல்ல பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர். எங்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. நாங்கள் எப்பவுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை பாதுகாத்து வர்றீங்க, தீமைக்கு விலைக்கு காத்து வர்றீங்க. உங்களுக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பாதுகாக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விலையேறப்பட்டதல்லவா, அவங்களை சந்திங்க, அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, ரட்சிங்க, உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. அவங்களும் எங்களோட சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, பாஸ்டரை ஆசீர்வதிங்க, போதகருக்காய் ஜெபிக்கிறோம். தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. என்னுடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கவும், எழுப்புதல் அக்கினி போடப்படவும், எழுப்புதல் பரவ வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தோமாவை அனுப்பினதற்காக நன்றி. தோமாவுடைய ரத்தம் இங்கே சிந்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மாபெரும் எழுப்புதலுக்காக தமிழ்நாட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். தமிழ்நாடு முழுவதும் எழுப்புதல் அக்கினி போடப்படுவதாக என்று ஜெபிக்கிறவங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஆசீர்வதியும். அமைச்சர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த எல்லா எம்எல்ஏக்கள் மேலுமுடைய கரம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் நன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மாநிலங்களில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் முழுவதிலும் உடைய பாதுகாப்பு இருக்கும். எழுப்புதல் அக்கினி போடப்பட ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வல்லமையா பயன்படுத்துங்க. எங்களுடைய மிஷனரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மூலமாக இன்றைக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். இப்பொழுது தகப்பனை, எங்கள் குடும்ப தேவைகளை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும். எங்களுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகள் எல்லாம் விலகட்டும். எங்களுக்கான வழிகளை திறந்து தாரும். பண தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனை மாறட்டும். உடைய பாதபடியில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை கண்டு மகிழ உதவி செய்யும். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் முழுவதும் உமக்கு சொந்தம். இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை சந்தியும். அவங்கள ரட்சிக்கப்படணும். நாங்கள் குடும்பமாக உடைய வருகையில் காணப்படணும். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களையும் பயன்படுத்துங்க. உம்முடைய நாம மகிமைக்காக எழுப்புதல் திட்டத்தில் எங்களையும் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நாங்கள் தவறாமல் ஜெபிக்கணும். குடும்பமா ஜெபிக்கணும். தனியா ஜெபிக்கணும். ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி ஆட்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. நீங்கள் ஜெப குறிப்பு எழுதினதில் என்னென்ன அற்புதம் நடந்ததோ அதை டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட்னு எழுதி என்னைக்கு அந்த அற்புதம் நடந்தது என்பதை நோட் பண்ணி வைங்க.
அப்போ நீங்கள் என்னென்ன ஜெபிச்சிங்க, என்னென்ன அற்புதம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக நம்ம ஜெபிச்சோம், ஏசப்பா பதில் கொடுத்துட்டாங்க, இந்த அற்புதம் நடந்துட்டுன்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய விசுவாசம் பலன் அடையும். அந்த மாதிரி குடும்பமாக ஷேர் பண்ணி ஆண்டவரை துதிக்க குடும்பமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.